ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவியரசு கண்ணதாசனின் இயற்பெயர் ஆப்ஷன் சி முத்தையா. கவியரசு கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. வீடு முழுக்க வானம் என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? வீடு முழுக்க வானம் என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி சே பிருந்தா. காயிதே மில்லத் என்னும் சொல்லின் பொருள் காயிதே மில்லத் என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி சமுதாய வழிகாட்டி. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ இரட்டை கிளவி. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி. முதுமொழி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது முதுமொழி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி முதுமை ப்ளஸ் மொழி. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். பள்ளி தலைமை அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் ஆப்ஷன் டி பாரதியார். பள்ளி தலைமை அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? ஆப்ஷன் பி சுப்ரபாரதி மணியன். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன். தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆன்சர் டி கடவுள். நாலடியார் என்னும் நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? நாலடியார் என்னும் நூல் 400 வெண்பாக்கள். 400. கல்வி அறிவு இல்லாதவர்களை யாரை போல் குறை கூறியவர் எவரும் இல்லை. கல்வி அறிவு இல்லாதவர்களை யாரை போல் குறை கூறியவர் எவரும் இல்லை. ஆப்ஷன் டி திருவள்ளுவர். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது ஆப்ஷன் ஏ மயில். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். எதிர்மறையை காட்டும் பகுபத உறுப்பு ஆப்ஷன் சி இடைநிலை. எதிர்மறையை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாரதிதாசன். திருக்குறளின் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் யார்? திருக்குறளின் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி வி முனுசாமி. கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் ஆப்ஷன் சி முகமது இஸ்மாயில். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். கருத்துப்பட ஓவியத்தை பாரதியார் முதலில் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்? ஆப்ஷன் பி இந்தியா. கருத்துப்பட ஓவியத்தை பாரதியார் முதலில் இந்தியா இதழில் அறிமுகப்படுத்தினார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படும் ஓவியம் கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படும் ஓவியம் ஆப்ஷன் சி துணி ஓவியம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆப்ஷன் சி கன்னிமாரா நூலகம். கீழ்த்திசை நூலகம் தற்போது எந்த நூலகத்தில் இயங்கி வருகிறது? ஆப்ஷன் ஏ அண்ணா நூற்றாண்டு நூலகம். கீழ்த்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இயங்கி வருகிறது. இரட்டுற மொழிதலை எவ்வாறு கூறுவர்? இயற்றுத மொழிதலின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் டி ஸ்லேடை. இரட்டுற மொழிதலின் ஸ்லேடை என்றும் கூறுவர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகின்றது என்பது ஆப்ஷன் பி சினையாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். காயிதே மில்லத் அவர்களை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார். காயிதே மில்லத் அவர்களை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது என கூறியவர் தந்தை பெரியார். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். தாரணி என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி உலகம். தாரணி என்ற சொல்லின் பொருள் உலகம். தமிழக அரசால் தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1981. தமிழக அரசால் தமிழ் பல்கலைக்கழகம் 1981ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் பி மணிமேகலை. புனையா ஓவியம் புறம் போந்தன என குறிப்பிடும் நூல் மணிமேகலை.
கண்ணாடி ஓவியங்களை உருவாக்குபவர்கள் எந்த பகுதியில் மிகுதியாக உள்ளனர்? ஆப்ஷன் பி தஞ்சாவூர். கண்ணாடி ஓவியங்களை உருவாக்குபவர்கள் தஞ்சாவூர் பகுதியில் மிகுதியாக உள்ளனர். மண் வாசல் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? மண் வாசல் என்ற கவிதை நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி தேனரசன். இவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் எது? முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் ஊறு. இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? ஆப்ஷன் சி பொதிகை. மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் பி ஜெகநாதன். மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் ஜெகநாதன். வட்டி தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தி வந்தவர் யார்? வட்டி தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தி வந்தவர் டி.கே. சிதம்பரநாதர். ஊமையால் விளக்கப்படும் பொருளை டேஸ் என்பர். ஊமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். ஆப்ஷன் பி உவமேயம். தன் பெருனை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? தன் பெருனை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? ஆப்ஷன் டி சேக்கிலார். முன்றுரை அரையனார் வாழ்ந்த காலம்? ஆப்ஷன் பி 4ஆம் நூற்றாண்டு. முன்றுரை அரையனார் வாழ்ந்த காலம் 4ஆம் நூற்றாண்டு. இலக்கியங்களில் திரிகூடமலை என்று அழைக்கப்படும் மலை? ஆப்ஷன் பி குற்றாலமலை. இலக்கியங்களில் திரிகூடமலை என்று அழைக்கப்படும் மலை குற்றாலமலை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் திருநெல்வேலி. அங்கவை சங்கவை யாருடைய மகள்கள்? அங்கவை சங்கவை யாருடைய மகள்கள் ஆவர்? ஆப்ஷன் ஏ பாரி. இரகசியமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி டி.கே. சிதம்பரநாதர். இரகசியமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் நூலை தொகுத்தவர் ஆப்ஷன் சி நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் டி பூதத்தாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார். பொய்கை ஆழ்வார் எந்த ஊரில் பிறந்தார்? பொய்கை ஆழ்வார் திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார். ஆப்ஷன் சி திருவெக்கா. முனைப்பாடியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆப்ஷன் டி சமணம். முனைப்பாடியார் சமண சமயத்தை சேர்ந்தவர். உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது? ஆப்ஷன் டி உருவக அணி. உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. திருமாலை போற்றி பாடியவர்கள் எத்தனை ஆழ்வார்கள்? ஆப்ஷன் ஏ 12. திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள் 12. எந்த மூவரை முதல் ஆழ்வார்கள் என்பர்? ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பர். இலக்கண குறிப்பு தருக. துன்பக்கடல். துன்பக்கடல் என்பது உருவக அணி. ஆப்ஷன் சி துன்பக்கடல் இலக்கண குறிப்பு உருவக அணி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் யார்? உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் இன்னும் வருகிற வீடியோஸில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.